ஹலோ சான்ஸ். ஹிந்து மைத்தாலஜிலேயே மிகப்பெரிய ஈவெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாவக்கடலை கறந்தது தான். சம்ஸ்கிருதத்தில் அதை சமுத்திர மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சேர்னிங் ஆஃப் தி ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாவக்கடலை கறந்தப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக நாம் வேறு வீடியோவில் பேசியிருக்கோம். என்னென்ன வெளியில் வந்ததுன்றதை இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கோம். பட் இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா, அந்த வெளியில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தது இல்லையா, அதில் ஹலஹலா விஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியில் வந்திருக்கு. அதை சிவபெருமான் குடிச்சிட்டாரு. பேசிக்காகவே நாம் என்ன நினைப்போம்னா, சிவன் பயங்கர பவர்ஃபுல்வா அப்படின்னு நினைப்போம். சிவன் என்னமோ பவர்ஃபுல் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் சிவனாலேயே அந்த விஷத்தை குடித்தப்போ சிவனாலேயே அந்த விஷத்தோட இம்பேக்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, தாங்க முடியல சிவனால். சில கான்செப்ட் படி என்ன சொல்லுவாங்கன்னா, பராசக்தி அதாவது பார்வதி தேவி அந்த விஷத்தை சிவனோட கழுத்துலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்டு இன்னும் சில கான்செப்ட் படி, சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் படி ஆதிசக்தி அந்த விஷத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ரெண்டுமே கிடையாது, அங்கே வேற ஒன்று நடந்திருக்கு. இன்னொரு கேரக்டர் சிவனோட கழுத்துலேருந்து அந்த விஷத்தை எடுத்திருக்காங்க. சிவன் கழுத்துலேருந்தே அந்த விஷத்தை எடுத்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த சிவன் கழுத்துலேருந்து எடுத்த அந்த கேரக்டர் யார், அவங்களோட டீட்டெயில் என்ன, அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் டீகோட் பண்ணிடலாம். பொதுவாகவே சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, சிவனோட கழுத்துலேருந்து அந்த விஷத்தை எடுத்தது பார்வதி தேவின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னும் சில கான்செப்ட் படி ஆதிசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த விஷத்துக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டர் எது அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ பொதுவாகவே எந்த கேரக்டர் விஷத்துக்கு சம்மந்தப்பட்டது? இப்போ அனிமல்ஸ்லேயே எடுத்து பாருங்க, எந்த கேரக்டர், எந்த அனிமல் விஷத்துக்கு சம்மந்தப்பட்டது? பாம்பு மட்டும்தான் விஷத்துக்கு சம்மந்தப்பட்டது. பாம்பு கொட்டினா அது விஷம். ஸோ ஒரு பாம்பு தான் சிவனோட கழுத்துலேருந்து அந்த விஷத்தை எடுத்திருக்கு. அந்த பாம்பு எங்கேருந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சிவன் கிட்ட இருந்து தான் கிரியேட் ஆகிருக்கு. இப்போது பொதுவாகவே நம்ம செம்ம டென்ஷன் ஆனாலோ இல்லை கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணாலோ நமக்கு வேர்த்து கொட்டும் இல்லையா? அதுபோல் சிவன் அந்த விஷத்தை குடித்த பிறகு சிவனுக்கு செம்மையாக வேர்த்து கொட்டிருக்கு. அந்த வலியை சிவனால் தாங்க முடியல. அந்த மோமெண்ட்டில் சிவனுக்கு செம்மையாக வேர்த்து கொட்டிருக்கு. அப்போது அந்த வேர்வை துளிகள் பார்க்கடலில் பட்டு அந்த பார்க்கடல்லேருந்து கிரியேட் ஆன பாம்பு தான் இந்த பாம்பு. ஸோ அது சிவனோட மனசுலேருந்து கிரியேட் ஆச்சுன்னு சொல்லலாம், இல்லை வேர்வை துளிகள் பார்க்கடலில் பட்டு பார்க்கடல்லேருந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சிவனோட கழுத்துலேருந்து அந்த அலஅலா விஷத்தை எடுத்தது பார்வதி தேவியோ இல்லை ஆதிசக்தியோ கிடையாது, அந்த பாம்பு தான். பாம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, அது என்னடா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அது ஒரு பெண் பாம்பு. அந்த பெண் பாம்போட பேர் மன்சாதேவி. மனசுலேருந்து கிரியேட் ஆனதால மன்சாதேவின்னு வச்சாங்களோ என்னமோ, அதோட பேர், அந்த பாம்போட பேர் மன்சாதேவி. பார்க்கடல் கடைத்தல் சமயத்துல சிவனால அந்த வலியை தாங்க முடியாம போனப்போ சிவனோட உடம்புல இருந்து அந்த நஞ்சு வேர்வை துளிகளா வெளியில வந்துகிட்டு இருந்தது. நஞ்சுவும் வேர்வையும் கலந்துதான் வேர்வை துளிகளா வெளியில வந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த வேர்வை துளிகள் பார்க்கடல்ல பட்டப்போ அந்த பார்க்கடல்ல இருந்து பொண்ணு ஒண்ணு பிறந்தா. அந்த பொண்ணு எந்த விதமான விஷயத்தையும் தனக்குள்ள எடுத்துக்கக்கூடிய சக்திகளோட அந்த பொண்ணு பிறந்தா. அந்த பொண்ணு தான் மன்சாதேவி. மன்சாதேவியை நஞ்சு நீக்கின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜெகத் கௌரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாகமாதா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் நாகமாதா அப்படின்னு சொல்லுவாங்கன்றதை நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிவன் கிட்ட இருந்து, சிவனோட வேர்வை துளிகளிலிருந்து பிறந்ததால அது சிவனோட பொண்ணு. ஸோ மன்சாதேவி சிவனோட பொண்ணு. சிவன் கழுத்துல இருக்கிற அந்த விஷத்தை மன்சாதேவி உறிஞ்சி எடுத்துட்டாங்க. அந்த விஷத்தை எடுத்த பிறகு சிவன் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு மன்சாதேவியை கைலாசத்துக்கு கூடவே கூட்டிட்டு போயிட்டாரு. ஏன்னா பொண்ணு இல்லையா? ஸோ மன்சாதேவியை கைலாசத்துக்கு கூடவே கூட்டிட்டு போயிட்டாரு. கைலாசத்துல பார்வதி தேவி மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ சிவன் சிவனோட மன்சாதேவி கூடவே நடந்து வந்ததை பார்த்து பார்வதி தேவி செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னடா இது, நம்ம ஹஸ்பண்டோட இன்னொரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த பொசசிவ்னஸ்னால செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. நம்ம ஊர்லலாம் ஹஸ்பண்டோட வேற ஒரு பொண்ணு நடந்து வந்தா ஒய்ஃப் செம்ம டென்ஷன் ஆவாங்க இல்லையா? அதே போல டென்ஷன் பார்வதி தேவிக்கும் வந்திருக்கு. பட் பார்வதி தேவி கடவுள் இல்லையா? ஸோ அவங்க ஸ்டேட்டஸ்க்கு, அவங்க லெவலுக்கு ஏற்ற கோபம் அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த சண்டி அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்வதி தேவி அந்த டைமில் தான் அந்த சண்டி அவதாரத்தை எடுத்திருக்காங்க. செம்ம டென்ஷன் ஆகிட்டு அது இந்த உலகத்தையே இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த கோபம் பார்வதி தேவிக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட இன்னொரு பொண்ணு நடந்து வந்துக்கிட்டு இருந்தா. ஸோ அந்த டென்ஷனால் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட
ஒத்த பாவை அவங்களோட நெத்திக்கண்ணு பாவையாலேயே மன்சாதேவியோட ஒரு கண்ணை எரிச்சிட்டாங்க. கோவப்பட்டு மன்சாதேவியோட ஒரு கண்ணை எரிச்சிட்டாங்க. அது மன்சாதேவிக்கு ஒரு அடையாளமாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனாலேயே மன்சாதேவியை ஒற்றைக்கண் தேவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மனுஷங்களுக்குள்ள அதே ஃபீலிங்ஸ் தான் தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் இருக்குன்றது இந்த கான்செப்ட் வச்சு நல்லாவே விளங்குது. அந்த சம்பவம் நடந்ததால மன்சாதேவிக்கு ஒரு சைடு கண் பார்வை போயிடுச்சு. அந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிச்ச பிறகு சிவன் பார்வதி தேவிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த மாதிரி இது நம்மளோட பொண்ணு மன்சாதேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்சாதேவி எப்படி பிறந்தா அப்படின்ற கான்செப்டை பார்வதி தேவிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த கதையெல்லாம் கேட்ட பிறகு பார்வதி தேவி மன்சாதேவியை அவங்களோட பொண்ணா ஏத்துக்கிட்டாங்க. பொண்ணுன்ற ஸ்தானத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படிதான் மன்சாதேவி சிவனோட கைலாசத்திலையும் குடும்பத்திலையும் ஒருத்தி ஆயிட்டா. பட் என்ன ஆனாலும் சரி, அந்த ஒரு சைடு கண் பார்வை போயிடுச்சு அப்படின்ற வழி மன்சாதேவிக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதனால இந்த உலகம் தன்னை முழுசா ஏத்துக்கணும்னா நிறைய தவம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அந்த மன வலியும் தவிப்பும் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதனாலேயே நிறைய தவங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தது. அந்த தூண்டுதலே அவங்கள மூணு லோகங்களும் கும்பிடுற தேவியா மாத்திடுச்சு. பார்க்கடல்ல அமிர்தத்தை கரைக்கும் போது அதுல இருந்து வெளியில வந்த அந்த ஆழகால நஞ்ச சிவன் தன்னோட தொண்டையில எடுத்துக்கிட்டாரு. அதனால சிவனோட தொண்டை சூடாகி செம்ம வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நஞ்சோட பவர் எந்த அளவுக்கு இருக்கக்கூடும்னா, இந்த உலகத்துல யாராலையுமே அந்த நஞ்சை தாக்கு பிடிக்க முடியாது. பட் சிவனால அது முடியும். ஆனா சிவனாலேயே அது கொஞ்ச நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா சிவன் அந்த அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையில சிவன் இல்லை. அப்போ சுத்தி இருந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா, சிவனை இப்படியே விட்டுட்டோம்னா இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா சிவனாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போகுது. சப்போஸ் சிவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. அப்போ பிரம்மதேவன் தான் இந்த ஐடியாவை கொடுத்துருக்காரு. என்னன்னா, இந்த நஞ்சை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி சிவன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆனால் சிவனால அதை டைரக்டா பண்ண முடியாது, இன்டைரக்டா சிவனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் கொடுத்த ஐடியானால தான் சிவனோட வேர்வை துளிகள்லேருந்து இந்த மன்சாதேவி கிரியேட் ஆகி வெளியில வந்தா. சர்வமும் சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிவனாலேயே தாங்க முடியாம போன அந்த சிச்சுவேஷன்ல அந்த நஞ்சுவை மன்சாதேவி தனக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாத்த விடையும் இந்த எல்லா உலகத்துல எல்லாத்த விடையும் பவர்ஃபுல் சிவன் அப்படின்னும் போது அந்த சிவனாலேயே தாங்க முடியாம போன அந்த நஞ்சு, அந்த விஷத்தை மன்சாதேவி தனக்குள்ள ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. சிவன் கிட்ட அந்த விஷத்தை இறக்கி விட்டதால மன்சாதேவிக்கு பிரம்மதேவன் நஞ்சு நீக்கி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாரு. அப்போ மன்சாதேவி சிவன் தான் பவர்ஃபுல், அதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் மன்சாதேவி சிவனை விட சிவனால முடியாததை மன்சாதேவி பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஃபேமஸான பிலீஃப் ஒன்று இருக்கு. அது ஃபோக்லோர் ஸ்டோரியா கூட சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றது, நாட்டுப்புற கதைகள். ஃபோக்லோர்னா நாட்டுப்புற கதைகள். இந்த நாட்டுப்புற கதைகள்ல பாம்பு கடிச்சவங்க யாராவது மன்சாதேவியை வேண்டிக்கிட்டாங்கன்னா டக்குன்னு குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான பிலீஃப் ஒன்று இருக்கு. இது மன்சாதேவிக்குனே கிடைச்ச தனி அடையாளம். மன்சாதேவியை நாகமாதா அப்படின்னு சொல்லிட்டு கூட கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, சிவன் கழுத்துல பாம்பு ஒன்று எப்பவுமே இருக்கும். அது வாசுகி பாம்பு. ஸோ ஒரு தடவை வாசுகி சிவன் கிட்ட எனக்கு நாகலோகத்தை பார்த்துக்கவும் வழி நடத்தவும் யாராச்சும் தகுதியானவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி சிவன் கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ சிவன் மன்சாதேவி தான் அதுக்கு கரெக்டானவ, அதுக்கு தகுதியானவ மன்சாதேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாகலோகத்துக்கு மன்சாதேவியை அரசியாக்கி விட்டுட்டாரு. அப்போதுலேருந்து மன்சாதேவி நாகமாதாவா சேஞ்ச் ஆயிட்டாங்க. சில கிராமத்து வழிபாடுகள்ல வாசுகிய வழிபடும் போது வாசுகியோட தங்கையா மன்சாதேவியை வழிபடுற வழக்கம் இன்னைக்கு கூட இருக்கு. மன்சாதேவி ஒன்றும் அந்த நாகலோகத்தை சும்மா பேருக்கெல்லாம் ஒன்றும் ஆளலை. அங்கே உள்ள பாம்புகளுக்கெல்லாம் நல்ல ஒழுக்கம், அறிவு, வேத மந்திரங்களோட சக்தியை பயன்படுத்த கற்றுக் கொடுத்தாங்க. அண்டு அந்த சக்திகளை வச்சு நல்ல விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தணும், ஒருத்தவங்களை காப்பாற்ற தான் பயன்படுத்தணும், யாரையும் அழிக்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பரான விஷயங்கள் எல்லாம் அந்த பாம்புகளுக்கு மன்சாதேவி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனாலேயே அவங்களோட பையனான ஆஸ்திகனுக்கும் அதே நல்ல குணம் தான் வந்திருக்கு. ஆஸ்திகனும் அந்த நாகக்குலம் அழியாம ஒரு சிச்சுவேஷன்ல காப்பாத்திருக்கான். இந்த எல்லா குணங்களும் மன்சாதேவி கிட்ட இருந்து தான் ஆஸ்திகனுக்கும் வந்திருக்கு. நாகமாதாவா இருக்கக்கூடிய மன்சாதேவி செம்ம பலம் மிக்கவள். தன்னை சுத்தி எப்பவுமே 7 பாம்புகள் சுத்தி நின்றுகிட்டே இருக்குமா. மன்சாதேவியோட அப்பியரன்ஸே ரொம்ப தெய்வீகமா இருக்கக்கூடிய ஒண்ணு. உடம்பு முழுக்க பாம்புகள் தாமரப்பு மேல உக்காந்துக்கிட்டு இருப்பாங்களாம். இவங்களுக்கு ஜெகத்காரு, ஜெகத்கௌரி, சித்தயோகினி, வைஷ்ணவி, நாகபகினி, சைவி, நாகேஸ்வரி, ஆஸ்திக மாதா,
அண்ட் நஞ்சினிக்கு இது போல பல பெயர்கள் இருக்கு. சில நாட்டுப்புற கதைகளோட பிலீஃப் படி இதில் 7 பெயர்களை உச்சரித்தாலே பாம்பை பற்றின அந்த பயம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நம்பப்படுது. மகாபாரத காலத்தில் தர்மனே இவங்களை வழிபட்டு இவங்களோட ஆசீர்வாதம் வாங்கின பிறகுதான் குருக்ஷேத்திர யுத்தத்தில் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் ஒன்று இருக்கு. சிவன் வந்து மன்சா தேவியை மரிசி ஜெரத்காரு அப்படின்னு சொல்லப்படுற முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்ததுன்னா, அந்த முனிவர் வந்து தன்னோட பேரில் இருக்கக்கூடிய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிடிவாதமாக இருந்திருக்காரு. அண்டு மன்சாதேவியோட ஒரிஜினல் நேம் வந்து ஜெரத்காரு. ஸோ அந்த நேம் மேட்ச் ஆனதால் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடுச்சு. அவங்களுக்கு செம்ம புத்திசாலியான பையன் பிறந்தான். அந்த பையனோட பேர் வந்து ஆஸ்திகன். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஆஸ்திகன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ்திக மாதான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நேம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்படி தான் அந்த பையனோட பேர் வந்து ஆஸ்திகன். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, இந்த ஆஸ்திகன் வந்து நாக குலத்தையே காப்பாற்றிருக்கான். அது எப்படின்னா, இந்த கதை வந்து மகாபாரத கதையோட போய் கனெக்ட் ஆகுது. எங்கன்னா அபிமன்யுவோட பையனும் அண்டு பாண்டவர்களோட வாரிசுமான பரீட்சித் மன்னன் வந்து தன்னோட கடைசி காலத்தில் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். அந்த கடிச்ச பாம்போட பேர் வந்து தட்சகன். அந்த பரீட்சித் மன்னனோட பையன் ஜனமேஜயனுக்கு எப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்ததோ, பரீட்சித் மன்னனுக்கு இப்படி தான் நடந்தது, பாம்பு கடிச்சு தான் இப்படி எல்லாம் ஆச்சுன்னு எப்போ இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்ததோ, ஜனமேஜயனுக்கு செம்ம கோபம் வந்துடுச்சு. உலகத்தில் உள்ள எல்லா பாம்புகளையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ஈடுபட்டான். அண்டு அதுக்கு யாகம் ஒன்று பண்ணான். அந்த யாகத்தோட பேர் வந்து வேள்வி. அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, உலகத்தில் உள்ள எல்லா பாம்புகளும் எவ்வளோ பெரிய பாம்பாக இருந்தாலும் அது அப்படியே மேக்னெட் போல் இழுத்துக்கிட்டு வந்து அந்த யாக குண்டத்தில் விழ வச்சிடுமா. அது எல்லா பாம்புகளும் அந்த யாக குண்டத்தில் வந்து விழுந்துடுமா. இது போல் ஒரு ஐடியா பண்ணி அந்த யாகத்தை நடத்த ஆரம்பித்தான். இந்த விஷயம் மன்சாதேவிக்கு தெரிஞ்சு போகுது. இந்த மாதிரி ஜனமேஜயன், பரீட்சித் மன்னனோட பையன் ஜனமேஜயன் இது போல் யாகம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்சாதேவிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால மன்சாதேவி என்ன பண்ணாங்க, ஆஸ்திகன் கிட்ட வந்து இந்த யாகத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்திகன் வந்து ஜனமேஜயன் கிட்ட வந்து தன்னோட பேச்சு திறனால ஜனமேஜயனோட மைண்டை டைவர்ட் பண்ணிட்டான். அண்ட் பயங்கர ஹாப்பியான ஜனமேஜயன் பயங்கர ஹாப்பி என்னாச்சு. ஸோ ஜனமேஜயன் என்ன பண்ணால், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆஸ்திகன் வந்து எனக்கு இந்த வேள்வி யாகம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இல்லையா. அதனால ஜனமேஜயன் என்ன பண்ணால், அந்த யாகத்தை மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டான். இப்படி தான் ஆஸ்திகன் வந்து அந்த நாக குலத்தையே காப்பாற்றிருக்கான். இந்த கதை மகாபாரதத்தோட ஆதி பருவம் அப்படின்னு சொல்லப்படுற கான்செப்ட்ல டீட்டெயில்டாக சொல்லப்பட்டிருக்கு. நார்த் இந்தியாவோட ஜார்க்கண்ட், பீகார், வங்காள மாநிலங்கள் எல்லாம் நஞ்சின் தேவியான மன்சா தேவியை பயங்கர கோலாகலமாக கும்பிடுவாங்களாம். அண்டு இந்த ஆவணி மாதம் சமயத்தில் மன்சா பூஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அண்டு பர்டிகுலர்லி மழை கால சமயத்தில் பாம்பு தொல்லைகள் அதிகமாக இருக்கும்போது பாம்பு கடியிலேருந்து தப்பிக்க மன்சா தேவியை தான் வழிபடுவாங்களாம். வங்காளத்தோட நாட்டுப்புற கதைகளில் மன்சா தேவியோட கதைகள் ரொம்பவே முக்கியமானது. இதில் ஃபேமஸான ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஹுல்லா அண்டு லக்குமி சந்தனோட ஸ்டோரி. என்னன்னா, லக்குமி சந்தன் சொல்லப்படும் ஆள் பாம்பு கடிச்சு இறந்து போயிடுவானா. அந்த ஆளோட மனைவியோட பேர் வந்து பெஹுல்லா. ஸோ லக்குமி சந்தனோட மனைவி பெஹுல்லா வந்து அந்த ஆளை வாழை மரத்தால் செஞ்ச படகுல எடுத்து அந்த ஆளோட உடம்பை வச்சுக்கிட்டு கங்கை நதியில் பயணம் செஞ்சாங்களாம். எதுக்கு, மன்சாதேவி கிட்ட போயிட்டு என்னோட புருஷனை எப்படியாவது காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கங்கை நதியில் பயணம் செஞ்சாங்களாம். அவங்களோட பக்தியை பார்த்துட்டு மன்சாதேவி மனசு இறங்கி வந்து அந்த லக்குமி சந்தனை அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை திரும்பி உயிர் வர வச்சுட்டாங்களாம். இது வந்து ஒரு ஃபோக்லோர். இது நடந்ததாக நம்பப்படும் ஒரு ஃபோக்லோர். இந்த சம்பவம் நடந்த பிறகு மன்சாதேவியோட பெருமை இன்னும் அதிகமாகிடுச்சான், வேற லெவலுக்கு போயிடுச்சான் அந்த வங்காள தேசங்கள்லாம். மன்சாதேவியோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இல்லாமல் பிறந்தாங்க, தன்னோட வாழ்க்கையோட அடையாளம் என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க, பார்வதியோட கோபத்தால் ஒரு சைடு கண்ணை இழந்துட்டாங்க, சிவனோட உடம்புல இருந்த நஞ்சை தனக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. வலியை மட்டுமே அனுபவிச்சாலும் அவங்க சோர்ந்து போகலை, நொந்து போகலை. அவங்களுக்கு வந்த சோதனைகளையே சாதனைகளாக மாற்றிக்கிட்டாங்க. பார்வதி கிட்ட இருந்து கிடைச்ச அந்த தழும்பை அவங்களோட அடையாளமாக மாற்றிக்கிட்டாங்க. ஸோ பார்க்கடலில் கறந்தப்போ அதுலேருந்து வெளியில் வந்த அந்த ஆழகால நஞ்சை சிவன் குடித்தப்போ சிவன் கிட்ட இருந்து அந்த ஆழகால நஞ்சை வெளியில் எடுத்தது மன்சாதேவி தான். இந்த கான்செப்ட் பற்றி பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ மன்சாதேவி பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye.